வணக்கம். வாக்குப்பதிவின் போது தேர்தல் அடையாள அட்டை தவிர்த்து 12 மாற்று அடையாளம் ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்களிக்கலாம் என தேர்தல் துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலந்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வருகின்ற 19 அன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க செல்லும் வாக்காளர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்த வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். இருப்பினும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை சமர்ப்பிக்க முடியாத வாக்காளர்கள் பின்வரும் மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்து வாக்களிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் வேலை அடையாள அட்டை, வங்கி மற்றும் தபால் அலுவலகம் வழங்கிய புகைப்படத்துடன் கூடிய பாஸ்புக், தொழிலாளர் அமைச்சகத்தின் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சுகாதார காப்பீட்டு ஸ்மார்ட் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கிய ஸ்மார்ட் கார்டு, இந்திய பாஸ்போர்ட், புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மத்திய மாநில அரசு மற்றும் பொதுப்பணி நிறுவனங்களால் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அடையாள அட்டைகள் மற்றும் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட தனித்துவமான ஊனமுற்றோர் அடையாள அட்டை என 12 அடையாள அட்டைகள் மூலம் தேர்தலில் வாக்களிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய கூட்டணி எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களை பிடித்து எதிர்க்கட்சிகள் இல்லாத நிலை ஏற்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரத்தின் போது பேசினார். புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் பிடிப்பது தேசிய ஜனநாயக கூட்டணிதான். எதிர்க்கட்சிகளை இல்லாத நிலை ஏற்படும். இந்திய கூட்டணி என்ற ஒன்று எங்கு இருக்கிறது என்பதே தெரியவில்லை. கூட்டணிக்கு வந்தவர்கள் எல்லாம் சென்றுவிட்டனர். இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவர் அமைச்சராக வருவார். பாராளுமன்றத்திற்கு செல்பவர் வேண்டுமா, இல்லை நமது கோரிக்கைகளை பெற்றுத் தருபவர் வேண்டுமா? நமது அரசின் எண்ணம் புதுச்சேரியை வளர்ச்சியடைந்த மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான். கூடுதல் நிதி மேலும் மத்திய அரசிடமிருந்து கொண்டு வர வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார். 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளில் இடைநிற்றலை தவிர்க்க மறுதேர்வு நடத்த வேண்டுமென பள்ளி கல்வி இணை இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி அனைத்து மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் 2023 முதல் 2024ஆம் கல்வியாண்டிற்கான 9, 11ஆம் வகுப்பு உள்ளிட்ட வகுப்புகளுக்கு அரசு பள்ளிகளால் தயாரிக்கப்பட்ட பதவி உயர்வுகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு முடிவுகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன. 9, 11ஆம் வகுப்புகளில் தேக்கம் மற்றும் இடைநிற்றலை தவிர்க்க புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் மேற்கண்ட வகுப்புகளில் 3 பாடங்களுக்கு மிகாமல் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்துவதன் மூலம் மற்றொரு வாய்ப்பு வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், துணை முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் 9, 11ஆம் வகுப்பு மறுதேர்வு எழுதும் மாணவர்களின் பெயர் மற்றும் பாடங்களை அறிவிப்பு பலகையில் ஒட்ட வேண்டும். மறுதேர்வு அட்டவணையும் பள்ளி அறிவிப்பு பலகையில் காண்பிக்கப்பட வேண்டும். விடைத்தாள்களின் தேர்வு மற்றும் மதிப்பீடு வரும் 9ஆம் தேதி முதல் அந்தந்த பள்ளிகளில் நடத்தப்படும். சம்பந்தப்பட்ட ஆய்வு அதிகாரிகளிடம் ஒப்புதல் பெற்ற பிறகே முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும். தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உடனடியாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் பங்கேற்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் பள்ளி கல்வி இயக்குநரின் உத்தரவின் பேரில் இதனை வெளியிட்டு இருப்பதாகவும் சுற்றறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய கூட்டணி விழுப்புரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து கோட்டக்குப்பம் நகராட்சி திடலில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து மக்கள் நீதி மய்ய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் கோட்டக்குப்பம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய கமல்ஹாசன், மத்திய அரசிடம் 30 லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளது. அதை நிரப்பி இருந்தாலே கொஞ்சம் கவலை நீங்கி இருக்கும். சுயதொழில் செய்தாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்றால் அதையும் பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார்கள். அப்படி இருந்தால் இந்த நாடு எப்படி உருப்படும்? இதை உருப்பட வைக்க வேண்டியவர்கள், சீர்திருத்த வேண்டியவர்கள் நாம் என்பதை மறந்து விடாதீர்கள். யாராவது வருவார்கள், அவர்கள் செய்வார்கள் என்று நினைக்காதீர்கள்.
அவர்களை வர விடணுமே, விட்டால் தானே இதோ நாங்கள் வந்திருக்கிறோம். துரை ரவிக்குமார் கரம் வலுப்பெற இவரது குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க அவருக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார். ஆரவில் பகுதியில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் அதனை உடனே கண்டறிந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வானூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆரவில் செயலருக்கு புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரவில் நகரம். இங்கு பல்வேறு நாட்டிலிருந்து ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இங்கு உலக அமைதி, ஆன்மீகம், வனம் உள்ளிட்டவைகளுக்கு இந்த நகரம் ஸ்ரீ அன்னையால் உருவாக்கப்பட்டது. சமீப காலமாக இந்த பகுதியில் ஆரவில் அறக்கட்டளை சார்பில் உள்ள நிலங்களை தனியார் ரியல் எஸ்டேட் நபர்களுக்கு முறைகேடாக விற்பதாகவும், காடுகளை அழித்து பல லட்சம் மதிப்புள்ள மரங்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்வதாகவும், இதனை கண்டித்து பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் ஆரவில் வாசிகள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் ஆரவிலில் உள்ள அறக்கட்டளை நிர்வாக அலுவலகத்தில் புகார் கடிதம் கொடுத்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் அதிகாலை உடற்பயிற்சி கூடத்திற்கு நடந்து சென்ற அரசு மருத்துவமனை மருத்துவரிடம் பணம் பறித்த கல்லூரி மாணவர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் திவான் கந்தப்ப நகரை சேர்ந்தவர் ஆறுமுகம் மகன் சந்தோஷ். டாக்டரான சந்தோஷ் முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவராகவும் நரம்பியல் துறை உதவி பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். இவர் சம்பவத்தன்று வழக்கம் போல் காலை பெரிய முதலியார் சாவடியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்துக்கு நடந்து சென்றார். ஈசிஆர் சாலையில் நடந்து சென்ற இவரை பின்னால் பைக்கில் வந்த 3 பேர் மோதி கீழே தள்ளிவிட்டனர். இதில் நிலை குலைந்து கீழே விழுந்த டாக்டர் சந்தோஷின் செல்போன் மற்றும் மணி பர்ஸ் சாலையில் விழுந்தது. பைக்கில் வந்த 3 பேரும் பர்ஸை எடுத்துக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி சென்றனர். இது குறித்து டாக்டர் சந்தோஷ் கொடுத்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் சக்தி வழக்கு பதிவு செய்து அரசு டாக்டரிடம் பணப்பறிப்பில் ஈடுபட்ட 3 பேரை பிடிப்பதற்கு சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையில் தனிப்படை அமைத்தார். சப் இன்ஸ்பெக்டர்கள் ராஜேஷ், திவாகர், ரமேஷ் ஆகியோர் கொண்ட குழுவினர் அந்த பகுதியில் இருந்த 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த காட்சிகளை வைத்து பணப்பறிப்பில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்தனர். இந்நிலையில் முக்கிய குற்றவாளியான கோட்டக்குப்பம் பெரிய தெருவை சேர்ந்த பஷீர் மகன் நசீர் பாஷாவை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கோட்டக்குப்பம் அம்பேத்கர் வீதியை சேர்ந்த குமார் மகன் சாம்பசிவம், முருகன் மகன் கீர்த்திவாசன் என மொத்தம் 3 பேரை கைது செய்து அவரிடமிருந்து டாக்டர் சந்தோஷிடம் பறித்த ரூபாய் 7500 பணம், பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 பேரையும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட நசீர் பாஷா கடலூர் அரசு கல்லூரியில் பிஎஸ்சி 3ஆம் ஆண்டும், சாம்பசிவம் புதுச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டும் ஆங்கிலமும் படித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மிஷின் வீதியில் மரத்திற்கு ஆசிட் ஊற்றி சாய்க்கப்பட்ட விவகாரத்தில் பொதுப்பணித்துறை புகார் அளிக்கவில்லை என்றும், புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மிஷின் வீதி வஉசி பள்ளி எதிரில் 40 ஆண்டுகள் பழமையான மதிமாங்கா என்ற வகையை சேர்ந்த மரம் திடீரென முறிந்து சாலையில் விழுந்தது. தீயணைப்பு துறையினர் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். மரம் முறிந்து விழுந்ததில் வாலிபர் ஒருவர் காயமடைந்தார். 4 பைக்குகள் சேதமடைந்தது. வனத்துறை ஆய்வில் மரத்தின் அடிப்பாகத்தில் துளையிட்டு ஆசிட் ஊற்றி மரத்தை சாய்த்துள்ள அதிர்ச்சி தகவல் வெளியானது. ஆசிட் ஊற்றிய பாகம் உள்ளிட்ட மாதிரிகளை வனத்துறை கைப்பற்றி ஆய்வுக்கு எடுத்து சென்றது. ஆனால் ஆசிட் ஊற்றியவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மரத்தை வெட்டி அகற்றிய பின்பு அவரவர் சொந்த பணிக்கு திரும்பிவிட்டனர். வனத்துறையிடம் கேட்டபோது மரம் இருந்த இடம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பகுதி, அதனால் மரமும் அத்துறைக்கு உரிமையானது. அந்த துறையினர் முறைப்படி புகார் அளிக்க வேண்டும். அதற்கு முன்னதாகவே ஆசிட் ஊற்றி அழிக்கப்பட்டது தொடர்பாக மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளது. புகார் அளிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர் பகுதியில் பாஜக சிறுபான்மையினர் அணி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி சிறுபான்மையினர் அணி சார்பில் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சிறுபான்மையினர் அணி நகர மாவட்ட தலைவர்
முன்னா ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் சிறுபான்மையினர் அணி தலைவர் சர்லு மற்றும் சோசிலா மரிஸ்டெல்லா உள்ளிட்ட சிறுபான்மையினர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் கணேஷ் நகர் பகுதியில் முக்கிய பிரமுகர்களான மஞ்சினி, ஜானகிராமன், சரவணன், மகேஸ்வரி மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகளான கதிரவன், வள்ளி, மாலதி, முத்துக்குமார், பாக்யா, உமா மகேஸ்வரி, பிரகாஷ், ராகுல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முரளி சங்கரை ஆதரித்து அனைத்து கட்சி சார்பில் தீவிர வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் முரளி சங்கரை ஆதரித்து பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் வானூர் தொகுதிக்குட்பட்ட பொம்மையார்பாளையம், கோட்டக்குப்பம், முதலியார் சாவடி, குயிலாப்பாளையம், இடையஞ்சாவடி, கோட்டக்கரை, இரும்பை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் வேட்பாளர் முரளி சங்கருக்கு அப்பகுதியை சேர்ந்த மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் பாமக மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், விழுப்புரம் பாஜக மாவட்ட தலைவர்கள் ராஜேந்திரன், எத்திராஜ், அமமுக மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ், அமமுக அமைப்பு செயலாளர் கணபதி, முத்துக்குமார், மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் விஸ்வநாதன், கிழக்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ரகு, வானூர் செயலாளர் கதிர் மற்றும் சதீஷ், கராத்தே ரங்கநாதன், இரும்பை குமார், இதே சாதி, புருஷோத், சிவா உட்பட பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து உணவு இடைவெளியின் போது வேட்பாளர் முரளி சங்கர் தோழமை கட்சி நிர்வாகிகளுடன் இடையஞ்சாவடி கிராமத்தில் உள்ள மைதானத்தில் மண்தரையில் அமர்ந்து தொண்டர்களோடு உணவு சாப்பிட்டு மகிழ்ந்தார். வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் 147வது ஆண்டு திருவிழா வருகிற 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கவிருப்பதாக பங்குத்தந்தை ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வில்லியனூர் மாதா திருத்தல அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட் செய்தியாளர்களை இன்று சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூரில் அமைந்திருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்தன்னை திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்த 6ஆம் நாளில் கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழா வருகிற சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. அன்று காலை மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட உள்ளது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் திருக்கொடி ஏற்றி திருவிழாவை துவக்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரை திருவிழா நவநாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள், தேர் பவனி நடைபெறுகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு காலை 7:30 மணிக்கு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவுக்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெறவிருக்கிறது என்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் வரையப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னம் மை ஊற்றி மர்ம நபரால் அழிக்கப்பட்ட சிசிடிவி காட்சியை வெளியிட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்தில் போட்டியிடுகிறது. இந்த நிலையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் பானை சின்னங்கள் விசிக மற்றும் கூட்டணி கட்சி சார்பாக வரையப்பட்டுள்ளன. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஜக்காப்பேட்டையில் நேற்று முன்தினம் இரவு மர்ம நபர் ஒருவர் அந்த பகுதியில் வரையப்பட்ட பானை சின்னத்தை கருப்பு மையால் அழிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசிக சார்பாக இதுவரையில் மயிலம் காவல் நிலையத்தில் புகார் ஏதும் அளிக்கப்படாத நிலையில் இது குறித்து மயிலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் அதே சுவற்றில் உடனடியாக பானை சின்னம் வரையப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.